ஹலோ ஆல், அவங்க ஹரிஷ்குமார். பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு 2-3 பேர் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன டாபிக்னா, நம்ம ரஷ்யாவை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ரஷ்யா வந்து பெரிய கண்ட்ரி. நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு பெருசெல்லாம் எந்த கண்ட்ரியும் கிடையாது. அவங்களோட சும்மா இருக்கிற இடமே இந்த லேக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த லேக்கு பேர் சரியாக எனக்கு ஞாபகம் வரல. நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் நான். ஏன்னா எனக்கு ரஷ்யா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே இந்தியன்ஸ் போனாங்கன்னா அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. நிறைய அந்த விளாகர்ஸ் இவங்கெல்லாம் டிவியில் போடுறதையே நான் நிறையா பார்த்துருக்கேன். நிறையா விளாகர்ஸ்லாம் போகும்போது அவங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறையா இடத்துல இது பண்ணுறாங்க. நான் ஒருத்தரோட சேனல் பார்ப்பேன், பேக் பேக்கர் குமார்னு அந்த அண்ணாவோடது. அவர் போகிற வீடியோலாம் சூப்பராக இருக்கும். அவர் ஒரு வாட்டி ரஷ்யா அந்த போன சீசன் போயிருந்தப்போ அவருக்கு ரூம் இதெல்லாம் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. வேறு எந்த நாட்டிலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியன்ஸ்னாலே ஒரு இது மாதிரி பார்க்குறாங்க அவங்க. ஆனால் ரஷ்யா அந்த மாதிரி கிடையாது. ரஷ்யா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கண்ட்ரி இந்தியாவோட. இப்போ அதை பற்றி தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து சந்தோஷமான விஷயம் கிடையாது. இது கொஞ்சம் பதட்டப்பட வைக்கிற ஒரு விஷயம். ஒரு சமீபத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வடக்கு ஒரு நிமிஷம், அந்த ஊர் அந்த இடத்தோட பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. துர்க்மெனிஸ்தான் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. ஒரு பாலைவனம். அது அந்த பாலைவனத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குவாரிக்காக வெட்டின பள்ளத்தில் இவங்களாம் வந்து அந்த குவாரி பள்ளத்தையே முதல்ல நார்மலாக வெட்டியிருக்காங்க. அந்த இடத்துல குவாரிங் வேலை நடந்துகிட்ருக்கு, கிரானைட் எடுக்கிறப்போ இது வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊர் மக்கள், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, ஆக்சுவலாக பாலைவனன்ற போது நீங்கள் கேட்கலாம், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களேடா அப்படின்னு. கரெக்டு தான். ஆனால் பாலைவனத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஈஸ்ட் வெஸ்ட்டாக நார்த் சவுத் அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி. இது வந்து சொர்க்கத்துக்கு போகிற வழி கிடையாது, இது வந்து நரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி. அங்கே போனவங்க நிறைய பேர் அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க. எதுக்காக இதுவானாங்கன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. இந்த ஆக்சுவலாக துர்க்மெனிஸ்தானுன்றது வந்து அந்த ஏரியாவோட பேர், அந்த குவாரியோட பேர். அந்த பள்ளத்துக்கு அவங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க, தர்வாசா. ஆமாம், தர்வாசா. கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஊர் லாங்குவேஜுக்கு ஒரு வேறு மாதிரி இருக்கும். இங்கே போட்டிருக்கிறது அதுதான், இங்கிலீஷில் போட்டிருக்கு, தர்வாசான்னு தான் போட்டிருக்கு. தர்வாசா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அந்த இடத்துக்கு இது பண்ணியிருக்காங்க. தர்வாசானா அவங்க இதில் வந்து நரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி அப்படின்ற ஒரு மாதிரி அர்த்தம். ஆனால் என்ன எல்லோரும் நினைப்பீங்க, பேர் சின்னதாக இருக்குது, ஆனால் தமிழ் வார்த்தை நம்ம தமிழில் பேசும்போது நரகத்துக்கான போகிற வழின்னு பெருசாக இருக்குது. என்னவோ போட்டிருக்காங்க. தர்வாசா அப்படின்ற ஒரு பள்ளம் இருக்குது. அதோட வந்து அங்கே வந்து ஆக்சுவலாக நேச்சுரலாகவே அந்த எரிமலை வெடிக்கிறதெல்லாம் அங்கே நிறையா நடந்திருக்கு. அங்கே வந்து நேச்சுரலாகவே இந்த ஃபயர் வந்திருக்கு நிறையா. அந்தோட நெருப்பு எரியறதோட அந்த வெளிச்சம் இருக்கும்ல, அது வந்து பல கிலோமீட்டருக்கு தூரமாக அவ்வளோ வெளிச்சமாக தெரியுமா. அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஹீட் அடிக்குமா. அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர் வரைக்குமே அதோட ஹீட் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீ எதுக்கு அதுவாக தானாக ஃபார்ம் ஆனது, எதுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதை கட்டுப்படுத்துறதுக்காக அங்கே இருக்கிற ஃபயர் இன்ஜின்ஸில் வேலை பார்க்குற ஒரு சில மெயின் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே போய் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை அடக்க முடியல கடைசி வரைக்கும். அதனால இந்த பள்ளத்தை வந்து ரஷ்யாவின் ஒரு டீமன்கிட்ட போகிற ஒரு வழி, அதாவது சாத்தான்கிட்ட போகிற வழி, நரகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும். அப்படி தான் அவங்களும் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ரஷ்யாவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு சத்தியமாக யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பர்சனலாக சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு இன்றைக்கி வேறு ஒரு டாபிக் பேசலான்னு பார்த்தேன். சரி, இந்த டாபிக் நல்லா இருந்தது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான ஸ்டோரி, எதுக்கு அந்த பள்ளம், எதுக்கு அங்கே நெருப்பு எரியுது, அதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல, இங்கே போனால் எதுக்கு நரகத்துக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன க்யூரியாசிட்டி இருந்தது. அதனால் இதை சர்ச் பண்ணி சரி இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த டாபிக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பேசியிருக்கேன். இந்த டாபிக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா,
இப்போ நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறையா இந்த மிஸ்டீரியஸான பிளேசஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு போவீங்களான்னு மட்டும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஏன்னா இது வந்து ஸ்டோரி சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக விரிவாக்கமாலாம் போடலை. அவங்க ரொம்ப இதுவாக போடல, ரொம்ப சின்னதாக தான் போட்டிருக்காங்க. இதுக்காக தான் அந்த பள்ளம் இருக்குது, அங்கே வந்து நரகத்துக்கான ஒரு வழி அப்படின்னாங்க. ஆனால் அதோட ஜொலிப்பு வந்து அந்த ஃபயர் வர இந்த ஃப்ளேம் வந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ்க்கு ரேடியஸ்க்கு சுற்றி இருக்கும் அப்படின்றாங்க. அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குமா. நம்ம சூரியனை வந்து ஒரு 500 அடி 1000 அடி முன்னாடி இருந்து பார்த்தோன்னா, ஒரு 100 ஃபீட் 1000 ஃபீட் முன்னாடி இருந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் சூரியன்? நம்மளால் நிற்க முடியாது, அவ்வளோ வெப்பம் இருக்கும் அங்கே. அந்த மாதிரி இங்கே இருக்கும் அப்படின்றாங்க. இதை வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு மினி சூரியன்னே சொல்கிறாங்க, மினி சன்னே சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் பேசலான்னு எடுத்தேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அதோட உங்கள்கிட்ட வர்றது ஹரிஷ்குமார். செஸ் பாய்.